Today's topic of discussion malaria. What is malaria? Malaria is a life-threatening mosquito-borne infection caused by Plasmodium parasite transmitted to human via bites of infected female Anopheles mosquito. So infected female Anopheles mosquito causing disease name is called as malaria. இது வந்து ஒரு life threatening mosquito borne infection caused by Plasmodium parasite. இதில் வந்து 4 species இருக்கு. Plasmodium falciparum, Plasmodium vivax, Plasmodium ovale, Plasmodium malariae. இதில் வந்து இந்தியாவில் வந்து இந்த Plasmodium falciparumம் Plasmodium vivaxும் இருக்கு. இந்த falciparum தான் high death rate because it affected bone, brain. ஸோ இது வந்து பிரைனை அஃபெக்ட் பண்ணும், அதனால வந்து டெத் ரேட் அதிகம். இது வந்து ஜஸ்ட் ஃபீவரை தான் காஸ் பண்ணும், அதனால லோ டெத் ரேட். இந்த 2 ஸ்பீசிஸ் தான் வந்து இந்தியாவில் அதிகமாக இருக்குது. இதோட லைஃப் சைக்கிள் பார்த்தா இது வந்து மஸ்கிட்டோ பைட் ஹியூமன். த பர்சன் வந்து நார்மல் பர்சன், பட் தட் மஸ்கிட்டோ இஸ் த இன்ஃபெக்டட் ஒன். இது வந்து இந்த ஹியூமனை வந்து பைட் பண்ணுறப்ப வித்தின் ½ அன் ஹவர் த ஸ்போரோசைட்ஸ், மலேரியா பைட் பண்ணதில் அந்த ஸ்போரோசைட்ஸ் வந்து ஹியூமனோட லிவருக்கு போகுது. அங்கே வந்து ஏசெக்ஷுவல் மெத்தடில் வந்து ரீப்ரொடியூஸ் ஆகிட்டு இது வந்து ரிலீஸ் பண்ணுது. எதுக்குலன்னா பிளட்டுக்கு. தட் இட் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் மீரோசைட்ஸ், இது வந்து பிளட்டில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு அங்கேருந்து ட்ரோபோசைட் ஸ்டேஜ், அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து காமிட்டோசைட்ஸ். காமிட்டோசைட்ஸில் மைக்ரோ அண்ட் மேக்ரோ 2 டைப் ஆஃப் காமிட்டோசைட்ஸ். மைக்ரோ வந்து ஃபீமேல், மேக்ரோ வந்து மேல், ரெண்டுமே ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து இந்த பர்சன் வந்து இன்ஃபெக்டட் பர்சன். நவ் அனதர் நியூ மஸ்கிட்டோ, ஃப்ரெஷ் மஸ்கிட்டோ வில் பைட் டு தட் ஹியூமன். ஸோ இந்த மேல் அண்டு ஃபீமேல் காமிட்டோசைட்ஸ் அதோட இந்த மஸ்கிட்டோட மிட்கட் வால்க்கு போயிட்டு அங்கே ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்குது, ஊசைட்ஸ் ஃபார்மேஷன். தென் அதோட ஸ்போரோசைட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுது, அதோட டீத்துக்கு இப்போ வந்துடுது. த்ரூ டீத் இது வந்து இன்னொரு நார்மல் பர்சனை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இட் இஸ் எ சைக்ளிக் ப்ராசஸ். ஸோ ஸ்போரோசைட்ஸ், மீரோசைட்ஸ், ட்ரோபோசைட்ஸ், காமிட்டோசைட்ஸ் இந்த ஸ்டேஜில் இருக்கிறதெல்லாம் வந்து எங்கள் ஹியூமன் பாடியில். இங்கே இதுக்கப்புறம் வந்து இந்த மேல் அண்டு ஃபீமேல் காமிட்டோசைட்ஸ் வந்து கட் வால் ஆஃப் தட் மஸ்கிட்டோ போது ஊசைட்ஸ் அண்டு ஸ்போரோசைட்ஸ் இது வந்து இப்போ டீத்துக்கு வந்துடுது. இப்போ எகெயின் வந்து ஹியூமனை பைட் பண்ணுது. ஸோ இதுதான் ஓவரால் லைஃப் சைக்கிள் ஆஃப் மலேரியா. நெக்ஸ்ட்டு இன்ஃபெக்டட் லிவர் செல் ஃபார்ம். ஸோ இதோட ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம் ஹியர் சிசன்ட், it having maximum number of merocytes. Then it go into the blood and infected RBC further form scissant. Finally RBC burst. ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ணலாம், நம்ம பிளட் சாம்பிள் எடுக்கிறப்ப பெரிஃப்ரல் பிளட் ஸ்மெயரில் வந்து மைக்ரோஸ்கோபிக் மெத்தடில் நம்ம வந்து இந்த சிசன்ட் அண்ட் ட்ரோபோசைடை வந்து நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். ஏன்னா இந்த கண்டிஷனில் தான் வந்து அந்த ஹியூமன் இன்ஃபெக்டட் பர்சனுக்கு வந்து பாடியில் வந்து ஃபீவர், சில்ஸ், ஸ்வெட்டிங், கோல்டு எல்லாமே வரும். ஸோ இது மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறப்ப நம்ம வந்து பிளட் சாம்பிளை வந்து கலெக்ட் பண்ணி த சிசன்ட் அண்ட் ட்ரோபோசைட்ஸ் ஸ்டேஜை வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் மெத்தட் குவான்டிடேட்டிவ் பஃபி கோட் மெத்தட். இது வந்து ஸ்பெஷல் மெத்தட் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் மலேரியா பேராசைட். இது வந்து எப்படி இருக்குன்னா மைக்ரோ சென்ட்ரிஃபையிங் பிளட் ஸ்பெஷல் டியூப் கோட்டட். அதில் வந்து ஒரு மைக்ரோ சென்ட்ரிஃபையிங் பிளட் டியூப் இருக்கும். அதில் வந்து நம்ம பிளட்டை கலெக்ட் பண்ணுறோம். அதில் வந்து இன்சைட் வந்து அக்ரிடைன் ஆரஞ்சு ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இது வந்து என்ன பண்ணோம்னா ஃப்ளோரசன்ட் மைக்ரோஸ்கோப்பில் அந்த டிஎன்ஏ வந்து தட் பேராசைட் டிஎன்ஏ வந்து நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். ஸோ ஹியர் இது வந்து ஒரு ஸ்பெஷல் டியூப், இட் கண்டெய்னிங் அக்ரிடைன் ஆரேஞ்ச். ஸோ அங்கே பேராசைட் இருக்கப்போ ஃப்ளோரசன்ட் கலரில் நம்ம வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும் யூவி லைட்டு கீழே. தென் மைக்ரோ கான்சன்ட்ரேஷன் டெக்னிக், அதுவுமே வந்து இந்த குவான்டிடேட்டிவ் பஃபி கோட் மெத்தடில் ஒன் டைப் ஆஃப் மெத்தட் தான். தென் கல்ச்சர் ஆஃப் மலேரியா பேராசைட் RBMI 1640ங்கிற கல்ச்சர் மெத்தட் வி ஆர் யூஸிங். சீராலஜிக்கல் டெக்னிக்கில் வந்து இன்டைரக்ட் ஹீம் அக்ளூடினேஷன் டெஸ்ட், ஃப்ளோரோசன்ட் இன்டைரக்ட் ஃப்ளோரோசன்ட் ஆன்டிபாடி டெஸ்ட், எலைசா. ஸோ சீராலஜிக்கில் வந்து 3 மெத்தட்: இன்டைரக்ட் ஹீம் அக்ளூடினேஷன் டெஸ்ட், இன்டைரக்ட் ஃப்ளோரோசன்ட் ஆன்டிபாடி, எலைசா.
நியூவர் மெத்தடில் வந்து ஃப்ளோரசன்ஸ் மைக்ரோஸ்கோப்பி யூஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி பார்த்துருக்கோம் குவான்டிடேட்டிவ் பஃபி கோட் மெத்தடில். தென் ஆன்டிஜன் டிடெக்ஷனுக்கு வந்து பேராசைட் எஃப் டெஸ்ட்டும் டியூயல் ஆன்டிஜன் டெஸ்ட்டும் யூஸ் பண்ணுறோம். மாலிகுலர் டயக்னோசிஸில் வந்து டிஎன்ஏ ப்ரூஃப் அண்டு பிசிஆர். அதர் டெக்னிக்கில் வந்து ரொட்டீன் பிளட் examination, how much amount of hemoglobin percentage, then packed cell volume, then blood sugar, இதெல்லாம் வந்து estimate பண்ணோம். யூரின் சாம்பிள் வந்து black water fever, then severe cases to check WBC level, platelet level, blood urea, serum creatinine, coagulase test also done. Measure of antithrombin 3 level, plasma fibrinogen, fibrin degrading product and thromboplastin. Okay, if abnormal bleeding is suspected in falciparum malariae. இந்த வீடியோவில் வந்து இது வரைக்கும் laboratory diagnosis பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் chloroquine, quinine, primaquine. These are the drugs is available. Preventive method, full body clothing, covered mosquito nets and indoor insecticide sprays. ஸோ இந்த மெத்தடில் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ டுடேஸ் டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் மலேரியா. வாட் ஆர் த 4 ஸ்பீசிஸ் ஆஃப் மலேரியா? வாட் இஸ் த லைஃப் சைக்கிள் ஆஃப் மலேரியா? அதோட ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம். தென் வாட் ஆர் த சைன் அண்ட் சிம்டம்ஸ்? வாட் இஸ் த லெபார்டரி டயக்னோசிஸ் மெத்தட், மைக்ரோஸ்கோபிக் மெத்தட், staining method, then special method QPC, quantitative Buffy coat method, micro concentration culture method, serological method, molecular method, other test. இதெல்லாம் பார்த்துருக்கோம். Finally treatment. Thanks for watching.